ஒரு நல்ல தரமான உணவு சாப்பிடணும்னா நீங்கள் வரக்கூடிய இடம் தான் சென்னை தரமணி டாக்டர் எம்ஜிஆர் சாலையில் கேசி ஃபுட் ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உணவகம் தான் ஆந்திரா அன்னம். இந்த உணவகம் ஒரு அத்தன்டிக்கான ஆந்திரா ஸ்டைல் குசின். அதுவும் இவங்க ஆம்பியன்ஸ் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். இந்த உணவகத்தின் நிறுவனர் பிரேமா என்பவர் சுத்தம் தரம் வாடிக்கையாளர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப் பிஸ்னஸாக பார்க்குறாங்க. இந்த உணவகம் மதியம் ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் லஞ்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட் சைனீஸ் டின்னர் வரைக்கும் ஒரு ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. அதுவும் இவங்களோட டிஷ்ஷஸ் ரொம்ப டேஸ்டாகவும் செம்ம அடிப்பொலியாக இருக்குங்க. எஸ்பெஷலி இவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷஸான ஆந்திரா ஸ்டைல் நான்வெஜ் செம்ம டாப் நாச். இதுக்கு மிகவும் முக்கிய காரணம் இந்த உணவக நிறுவனர் பிரேமா. இவங்க இதை ஒரு பிஸ்னஸாக பார்க்காம பேஷனேட்டாக பார்த்து நடத்துகிற இருக்கும். ஹைதராபாத் பிரியாணி மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மசாலா எல்லாமே இது நான்வெஜ், இது வெஜ்ஜு போட்டிருக்கோம். இது நீங்கள் மசாலா இதில் பார்க்கலாம். மசாலா வந்து ஃபுல்லாக நான்வெஜ் தனியாக போட்டுருக்காங்க, வெஜ் தனியாக போட்டுருக்காங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓன்மேட் மசாலா தான். ஃபுல்லாகவே இந்த கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர் எல்லாமே நம்ம ஓனாக அதுக்கு தான் போடுறோம். உணவு என்பது மனிதர்களோட அன்றாட வாழ்க்கையில் மிகவும் ஒன்றிய ஒரு விஷயம். அதை எவ்வளவு அழகாகவும் தரமாகவும் அன்பாகவும் பரிமாறுங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு முக்கிய காரணம் இந்த உணவக உரிமையாளர் பிரேமா. இவங்க பேசிக்காக ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்கூல் டீச்சர் டு ஹோட்டல் நிறுவனர். இன்னைக்கு நம்ம கிட்ட இவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி ஷேர் பண்ண போகிறாங்க. பார்ப்போம் வாங்க. ஓகே, ஹலோ மேடம். ஹாய் ராஜேஷ். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக நம்ம அன்னமாந்திரா, சோமாந்திரா இந்த 2 ரெஸ்டாரண்ட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 நாளாக நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரேமா மேடம். ஸோ பிரேமா மேடம் ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு தொழிலதிபரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவங்களுடைய பின்படம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேசிக்காக ஒரு ஸ்கூல் டீச்சர்லேருந்து ஒரு பிரின்சிபல் ஆகி ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருந்து கடைசியில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அஜெண்டா என்ன, அவங்க எப்படி ஒரு கன்வர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் அந்த ஒரு ஸ்கூல் டீச்சர்லேருந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத தான் நான் பேசுகிறேன். வணக்கம் மேடம். ஸோ உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேடம். ஒரு பேசிக்கான உங்களோட விஷயம், உங்களுடைய ஸ்டார்டிங் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எங்கே உங்களோட நேட்டிவ் இதெல்லாமே சொல்லுங்கள். ஓகே. என்னுடைய நேட்டிவ் திருச்சி சார். எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே மேரேஜ் ஆனோன்னா எனக்கு என் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. தென் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ஹி ஹஸ் ரிசைன் த ஜாப். 2000 ஐ ஜஸ்ட் ஜாயின்ட் அஸ் அ வாலண்டியர். ஒரு ஹோமில் டிசேபிள் சில்ட்ரனுக்கு, ஸ்பெஷல் சில்ட்ரன், பிளைண்ட் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் வாலண்டியராக தான் நான் போய் ஒர்க் பண்ணேன். பட் அவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப என் மேலே அட்டாச்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்னெல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்கோ அது எல்லாமே டீச் பண்ணுவேன். அந்த பசங்களுக்கு அந்த ஒர்க்கை மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்க, அக்கா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, இது இல்லாமல் எங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் எங்களுக்கு தேவையாக இருக்குக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஐ ஹவ் ஸ்டார்டட் சர்ச்சிங் த ஜாப்.
Okay. அப்போ நான் வந்து ஆக்சுவலி பிஏ மட்டும்தான் முடிச்சிருந்தேன். Okay. அதுக்கப்புறம் தென் ஐ ஹவ் ஜாயின் மாண்டசரி Okay. முடிச்சுட்டு தென் ஐ ஹவ் டன் மை எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு ஐ ஹவ் ஜாயின் ஒன் ஸ்கூல் பாரத் ஸ்கூல்னு ஒர்க் பண்ணேன். தென் ஐ ஹர்ட் அபவுட் ஜேபிஆர் ஸ்கூல் ஓப்பனிங் இருந்தது. அப்போ தான் அவங்க அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2003 ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் டைம் ஐ ஹவ் ஜாயின்ட் அஸ் அ ப்ரீகேஜி டீச்சர். Okay. தென் ஐ ஹவ் ஸ்டடீடு அங்கேயே நாங்கள் படித்தோம். சத்யபாமா யூனிவர்சிட்டிலேயே பிஎட் எம்எட் முடித்தோம். அங்கேயே ஐ ஹவ் ஃப்ரம் த ப்ரீகேஜி ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ பிகேம் அ பிரின்சிபல். ஓகே சூப்பர் மேம். ஸோ உங்களுடைய ஜேர்னி ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஜேர்னி இல்லைங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாப் வந்து எப்படி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்க? 2016 ஜேபிஆர் சார் வந்து டெமைஸ். ஸோ அதுக்கப்புறமா ஐ ஹவ் குவிட் த ஜாப். ஓகே. அப்போ வந்து என்னுடைய பிரதர் இன் லா சண்முககுமார் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் தே ஆல் செட் why we have to work under somebody, why don't we start a business அப்படின்னு சொன்னாங்க. ஸோ we are ஃபஸ்ட்டு எங்களுடைய பிளான் வந்து ஒரு சின்ன பரோட்டா ஷாப் மாதிரி வைக்கலாம், சின்ன ஷாப் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் வழியாக நாங்கள் போயிட்டு இருந்தப்போ ஒரு ஃப்ரெண்டு மூலிமா எங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சுது. அப்போ நாங்கள் இங்கே இது வந்து பார்த்த உடனே 400 ஸ்கொயர் ஃபீட் 900 அதுக்குள்ளே தான் நாங்கள் சர்ச் பண்ணியிருந்தோம். இது அப்போ தான் கிடச்சிது எங்களுக்கு. சரி இதுலேயே நாங்கள் வி தாட் ஆஃப் கிச்சன் இதுலேயே வைக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்களுடைய எங்களுடைய பிளானே மாறி யூனிக்காக பண்ணணும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எங்களுக்கு வந்து ஆந்திரா குஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆந்திரானா எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. அந்த டைமில் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ஒவ்வொரு ஷாப்பும் ஒவ்வொரு குஷன் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஆந்திரா குஷன் கிடச்சிது. நாங்கள் சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணினோம். 2018 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆகஸ்ட் 20th. எப்படி மேம் ஆந்திரா அன்னம் கிரியேட் ஆச்சு? பேர் வந்து ஆந்திரா ஆக்சுவலி அன்னம்னா சாப்பாடு சமையல். என்னுடைய மதர் இன் லா அவங்க வந்து ரொம்ப ஷீஸ் அ பெஸ்ட் குக். அவங்க அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோட ரொம்ப ஒவ்வொரு ஃபுட்டையும் அவ்வளோ அதே மாதிரி கெஸ்ட்டுக்கும் கெஸ்ட்டுனா வீட்டில் வர அவ்வளோ விருந்தினருக்கும் அவ்வளோ நல்லா சமையல் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சந்தோஷமாக வீட்டை விட்டு போவாங்க. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரதர் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் லதா எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் இதை. ஓகே. ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸ் அப்படின்னா வந்து நமக்கு சேலஞ்சிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சேலஞ்சிங்லாம் எப்படி இருந்துச்சு? 2018 நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஒன்று கூட தெரியாது. ஐ நோ த குக்கிங் அவ்வளோதான். மற்றபடி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறது எந்த ஒரு ஏபிசிடி தெரியாது. இதை பற்றி எந்த நாலேஜுமே கிடையாது. பட் ஐ ஹவ் லேர்ன்ட் மோர். இப்போ வந்து எந்த ஃபீல்ட்லனாலும் என்னால் ஷைன் பண்ண முடியும். ஐ கேன் டூ எவ்ரிதிங். அப்போ எனக்கு வந்து ஹெட் செஃப் ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே 30 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. டபுள் ஷிஃப்ட் பண்ணோம் நாங்கள். ஓகே. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு சேலஞ்ச்னா 2019 மார்ச்சில் கொரோனா பீரியட் கோவிடில் ரியலி வி ஹவ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட். எல்லாருமே அப்போ இங்கே என்னுடைய எல்லா ரிலேட்டிவ்ஸு பிரதர் இன் லா எல்லாருமே சொன்னாங்க இல்லை நம்மளால் பண்ண முடியாது, we will close it ன்னு ஒரு லாஸ்ட் இதில் சொல்லிட்டாங்க. பட் ஐ டென்ட் ஈவன் கிவ் அப். we have to prove ourselves. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் கண்டிப்பாக. ஏன்னா if we close it we will get into a big loss, so we will do it ன்னு சொல்லிட்டு என்னுடைய சன்னு டாட்டர் இன் லா 2 சன் எனக்கு 2 சன்னு டாட்டர் இன் லா எல்லாருமே எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவ். எல்லாருமே என்ன சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து விட வேண்டாம். அவங்களும் என்ன சொன்னாங்க, அம்மா நீங்கள் ஒன்று தான் என் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் இதில் வித்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோவிட் பீரியட் முடிஞ்சு நம்ம வரும்போது ஷியர்லி வி வில் வின் இட். அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களால ஃபுல்லாக 2 பேருமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்களும் ஐடியில் இருக்கிறதுனால தே கேனாட் கிவ் ஃபுல் சப்போர்ட். வீக்லி ஒன்ஸ் தே கேன் கம் அண்ட் தென் தே கேன் சி அந்த அக்கௌண்ட்ஸ் அது மாதிரிலாம் பார்க்க முடியும். என்னுடைய பிரதர் இன் லா அவங்க ஒய்ஃப் லதா எல்லாருமே எவ்ரிபடி எனக்கு மென்டலி ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருப்பாங்க. என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க.
ஸோ அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரகிள். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெடி ஸ்டேட். ஷூர் எனக்கு இப்போ எந்த ஃபீல்டு இப்போ வாஷிங்கில் ஆள் இல்லைனாலும் ஐ வில் டூ தட் வாஷிங் ஆல்சோ. இப்போ குக்கிங்கில் இல்லைனாலும் ஐ கேன் டூ தட். டியூரிங் த கொரோனா டைம் அப்போல்லாம் நாங்கள் கோவிட் டைமில் ஃபுல்லாக நான் இன்னொரு ஸ்டாஃப் அவங்க தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே அந்த கோவிட் பேஷண்ட்ஸுக்கு அந்த டாக்டர்ஸு அவங்களுக்கெல்லாம் ஹாலிடே இன் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஹோட்டல்லலாம் தே ஹவ் ஸ்டேட், அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபுட்டு அனுப்பிட்டு இருந்தோம். ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட் போகும், லஞ்ச் போகும். அந்த மாதிரி செப்பரேட்டாக அவங்களுக்கு இப்போ தனியாக இருந்தாங்க இல்லைங்களா நிறைய பேஷண்ட்ஸ், they cannot do any cooking or anything. அதனால அந்த டைமில் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணோம், கொண்டு போயிட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஹோம்ஸில் வந்து அவங்களுக்கெல்லாம் போய் வாலண்டியர் ஒர்க் ஆல்சோ நாங்கள் நிறைய பண்ணணும். அந்த டைமில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, அந்த குழந்தைங்க அந்த எல்டர்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணதுனால எவ்ரிடே ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணி கூட நாங்கள் வந்து 30 rupeesக்கெல்லாம் கூட வி ஹவ் கிவன் த லெமன் ரைஸ் அந்த மாதிரி எவ்ரிடே 400 மீல்ஸ் அது மாதிரி நான் நிறைய பேக் பண்ணி. ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். ஆக்சுவலாக இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்ணகி நகர்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் போய்ட்டு அந்த ஏரியாவில் கூட அதுக்கு முன்னாடிலாம் நான் டீச் கூட பண்ணியிருக்கேன் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த ஏரியாவே ரொம்ப ஜேபிஆர் காலேஜ் பேக் சைடில் இருக்கு. இல்லை கண்ணகி நகர் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஆமாம் ஆமாம் பிடிசி அங்கே உள்ளே போயிட்டு கூட அந்த இதிலலாம் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னுடைய மெயின் எய்ம் வாலண்டியராக இருக்கணுன்றது தான். பட் காட்ஸ் கிரேஸ் இது எனக்கு கிடச்சிது, இந்த ஆந்திரானம் கிடச்சிது. இதையும் நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னுடைய எல்லா ஸ்டாஃபும் என்னுடைய குழந்தைங்க தான். நான் அவங்கள வந்து என்னுடைய ஸ்டாஃபாக ஒரு நாள் கூட நான் ட்ரீட் பண்ணது இல்லை. அவங்களும் அதே மாதிரி என்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்னன்னாலும் இம்மீடியட்டாக அவங்களுக்கு நான் ரெக்டிஃபை பண்ணுவேன். ஓகே, சூப்பர் மேம். ஸோ உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு 70K ஃபாலோவர்ஸ். நாங்கள் யூடியூப்பில் இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்ககிட்ட இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுல வி ஆர் ஸோ மச் ஹாப்பி அபவுட் இட். பிகாஸ் ஒரு பாசிட்டிவான வைபோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ்லாம் இங்கே வராங்க? இப்போ முதல்ல வந்து எங்களுக்கு ஒன்லி ஐடி பீப்புள் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஐடி பீப்புள் 5 days வராங்க. மண்டே டு ஃப்ரைடே வராங்கன்னா சாட்டர்டே டேஸ் தே ஆர் பிரிங்கிங் தேர் ஃபேமிலி. ஓ சூப்பர். அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் கூட வராங்க. அண்ணா நகர், விருகம்பாக்கம், எவ்வளவோ தூரத்தில் இருந்தெல்லாம் கூட தே ஆர் கம்மிங் அண்ட் தென் தே ஆர் டெலிங். ஃப்ரைடேஸ்லாம் எங்களுக்கு வந்து வி ஆர் அன்ஏபிள் டு கண்ட்ரோல், அந்த க்ரௌடே கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களுக்கு. அந்தளவுக்கு க்ரௌடு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எங்களோட ஃபுட்டுக்கு ரொம்ப நல்ல நேம். இப்போ உங்களோட நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிஸ்னஸ், உங்களோட பிளான்ஸ் என்ன மேடம்? கோரா கார்னிவலில் சோம் ஆந்திரான்ட்டு வி ஹவ் ஸ்டார்டட். தென் இன்னும் 2-3 பிரான்ச்சஸில் நாங்கள் வி ஆர் பிளான் பண்ணிட்டு. இப்போ எப்படி நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க? ஷூர் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குற மாதிரி. சூப்பர். ஸோ உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கிறீங்க நீங்கள்? ரொம்ப நல்லா பார்த்துக்கோ. அவங்களுக்கு எந்த இமீடியட்டாக வாட் எவர் தே சே, இல்லை ஃபேன் இல்லை மேம், ஏதாவது அவங்க ரூமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது என்ன சொன்னாலும் இமீடியட்டாக நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி தந்து அவங்கள. அதான் எனக்கு 2 சன்ஸ் இருக்காங்க. இவங்க இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே சின்ன பசங்க தான், யாருமே எல்டர் கிடையாது. எல்லாருமே என்னுடைய ஓன் சன்ஸ் தான். ஓகே சூப்பர். ஸோ உங்களுடைய பேக்கப் நீங்கள் இல்லாத டைம் இங்கே ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கிறதுல யார்? என்னுடைய மேனேஜர் இருக்காங்க, மேனேஜர் அஜித் இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் மாலத்தின்னு இருக்காங்க. அவங்க நாங்கள் ஈவினிங் டைமில் பார்த்துருக்கோம். அவங்களும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ உங்களை மாதிரி வந்து நிறைய விமன் வந்து வீட்டில் இருந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பின்னு நினைப்பாங்க, கரெக்டுங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாருனாலும் சரி, உமன்னா வாட் ஐ எம் டெல்லிங், ஜஸ்ட் இப்போ ஏதாவது எல்லா உமனும்னாலும் கஷ்டம் இருக்குது. நான் உட்காந்து அழுதுட்டு ஒரு ஓரத்தில் இருந்தால் நிச்சயமாக வி கேன் நாட் டூ எனிதிங். எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வரணும். தாண்டி வந்து கண்டிப்பாக வி கேன் அச்சீவ். ஸ்ட்ரகிள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது ஃபஸ்ட் நாங்கள் வந்து ஹோட்டல் பண்ணணும் தான் இருந்தோம். பட் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுது. உங்களுக்கு எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு, பட் நான் நிறையா பார்த்துருக்கேன். பட் வந்து நான் வந்து நிறைய வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கேசி ஃபுட் ஸ்ட்ரீட் நான் ஒமேகாவில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ வந்து ஏஜிஎஸ்னு ஒரு கம்பெனியில் வந்து மேனேஜராக இருக்கேன். ஸோ நான் அப்பவும் அங்கிருந்து இங்கே வருவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஜ் மீல்ஸ் அப்படின்னா எனக்கு இங்கே நைட்டில் கூட
அப்போ நாங்கள் வரப்போதெல்லாம் பார்த்தா உங்களை பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உண்மையாக தெரியுது. அப்புறம் நான் வந்து உங்களை பற்றி ஒரு தடவை விசாரிச்சிருக்கேன். சொன்னாங்க அவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக பிரின்சிபலாக சொன்னாங்க. அது எனக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அப்போ நான் நினச்சேன், இப்போ நீங்கள் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கும்போது கோவிட் டைமில் எனக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இந்த கேசி ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி டைம்லேயும் ஒரு ஸ்டாண்டப்பாக நீங்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து ஒரு மேனேஜ் பண்ணி இதை வந்து இன்னும் நல்லா பில்டப் பண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து பெருமுடி அந்த பக்கம் இருந்தேன், அந்த பக்கம் இருக்க ஸ்டாக்ஸ்க்குள்ள இந்த பக்கம் அன்னமந்திரா இருக்கிறவங்க எவ்வளவோ ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை. ஸோ யூ கேஸ் ஆர் பீங் லைக் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த டேஸ்ட்டு அந்த கவனிப்பு ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் திங். அப்போ தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம் இந்த வீடியோ கூட சேர்த்து எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் வீடியோ எடுக்கிறத விட உங்களை நான் வந்து பேசிக்கணுங்கிறது எனக்கு ஒரு தாட் அப்போ தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு கூட ரொம்ப ரொம்ப நீங்கள் நன்றி. வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப Thanks, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.